வணக்கம். இது வந்து மின்சார இணைப்பே இல்லாத ஒரு வீட்டுக்கு நம்ம பவர் குடுக்கணும். சரி, என்னென்ன தேவைகள் இருக்கு அப்படின்னு முதல்ல கால்குலேட் பண்ணணும். மின்சார இணைப்பே இல்ல அப்படின்னா, ஃபர்ஸ்ட்டு பவர் ஆடிட் அப்படின்னு ஒண்ணு எடுக்கணும். இங்கே இவங்களுக்கு தேவையானது ஃபேனு 2 ஃபேனு, டிவி ஓடணும், ஒரு 5, 6 லைட் எரியணும். இதான் முக்கியமான தேவைகள். இவங்க வந்து மும்பையில இருக்காங்க. இவங்க வீட்ல இருக்கக்கூடிய பெற்றோர்களுக்காக மின்சார இணைப்பு வாங்க முடியல இந்த இடத்துல. அதில பல சட்ட சிக்கல் இருக்கு. அதனால மின் இணைப்பு குடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இந்த மாரி கண்டிஷன்ல நம்ம என்ன பண்றது? அப்படின்னு மெயினா பார்க்கணும். அப்படி பார்க்கும்போது அவங்களுக்கு எம்பிபிடி போட்டு ஒரு 3000 வாட்ஸ் இன்வெர்ட்டரு, அதே மாரி ஒரு 24 வோல்ட் பேட்டரி, அதாவது 100 ஏஹெச் 24 வோல்ட் லித்தியம் ஃபெரஸ் பாஸ்பேட் பேட்டரி. இது மொபைல்லையே எவ்வளோ கரண்ட்டு இருக்கு, எவ்வளோ சார்ஜிங் ஆகுது, அப்படி எல்லாத்தையுமே நீங்கள் பார்க்கலாம். இன்னும் எவ்வளோ நேரம் ஃபேன் ஓடும், இது எல்லாமே நீங்கள் பார்க்க முடியும். அந்த மாரி ஒரு பேட்டரி, லித்தியம் ஃபெரஸ் பாஸ்பேட் பேட்டரி, அதுக்கு ஒரு இன்வெர்ட்டர் கனெக்ட் பண்ணி, அதில் எம்பிபிடி கனெக்ட் பண்ணி நம்ம சார்ஜிங் பண்ணி கொடுத்துட்றோம். 24 ஹவர்ஸு எலக்ட்ரிசிட்டி மின் இணைப்பு இல்லாமலேயே நம்ம வீட்டுக்கு தேவையான மின்சாரத்தை குளிர்காலத்திலையும், மேகமான காலத்திலையும், வெயில் காலத்திலையும் ஓட்ட முடியும். அந்த மாதிரி ஒரு டிசைன் பண்ணி கொடுத்துருக்குறோம். நிறைய பேர் இந்த 1 கிலோவாட் ஆன் கிரிட் சிஸ்டம், 2 கிலோவாட் ஆன் கிரிட் சிஸ்டம் அப்படிங்கிறத தவறாக கஸ்டமர்கிட்ட விற்பனை பண்ணிடுறாங்க. உதாரணமாக ஒரு 550 வாட்ஸ் பேனல் போட்டு, இல்லை 2 550 வாட்ஸ் பேனல் போட்டு, ஒரு 3000 வாட்ஸ் இன்வெர்ட்டர் கொடுத்துட்டு, அதுக்கு ஒரு பேட்டரி 24 வோல்ட் பேட்டரி கொடுத்துட்டாங்கன்னா, கஸ்டமர்கிட்ட விற்கும்போது 3 கிலோவாட் சிஸ்டம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா அந்த இன்வெர்ட்டர் வந்து 3000 வாட்ஸ் இருக்குது, அதனால் 3 கிலோவாட்டு அப்படின்னு சொல்லி 1,10,000 அப்படின்னு சொல்லுவாங்க. நம்மகிட்ட 3 கிலோவாட்டுன்னு கேட்டிங்கன்னா 2,50,000 லட்சம் அப்படின்னு சொன்னோம்னா, அந்த கம்பெனியில் 3 கிலோவாட்டு வந்து 1,10,000 சொல்கிறாங்க. நீங்கள் என்ன 2 மடங்கு விலை சொல்கிறீங்க அப்படின்னு. நீங்கள் பில்லை வாங்கி செக் பண்ணி பார்த்தீங்கன்னா, வெறும் 2 பேனல் இருக்கும். எப்பயுமே ஒரு ஆஃப் கிரிட்டு நீங்கள் வாங்குறீங்கன்னா, பேனலோட கெப்பாசிட்டி தான் அந்த சிஸ்டத்தோட கிலோவாட்டை முடிவு பண்ணுது. 1000 வாட்ஸ் பேனலு, 1100 வாட்ஸ் பேனல் இருந்தால் அது 1 கிலோவாட். 2000 வாட்ஸுக்கு மேலே 2200 இது வரைக்கும் இருந்துச்சுன்னா 2 கிலோவாட். 3000 வாட்ஸ் பேனல் இருந்தால் தான் 3 கிலோவாட். இங்கே 3000 வாட்ஸ் இன்வெர்ட்ரு 1 கிலோவாட் பேனல் போட்டிருக்கோம். அதனால் இதோட பேர் 1 கிலோவாட்டு ஆஃப் கிரிட் சிஸ்டம்னு பேர்.